டெடி பியரை பார்த்திருப்போம், ஆனா இந்த வாட்டர் பியரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா இதோட பேர் பாத்தீங்கன்னா டார்டிகிரேட். இதோட சைஸ் 0.5 மில்லிமீட்டர் தான். பட் இந்த உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேஷன்னா அது இதுதான். ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்டிகிரேட் 30 வருஷம் வரைக்கும் கூட சாப்பாடு இல்லாம இருக்கும். சயின்டிஸ்ட் இது ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வேக்யூம்ல வச்சு டைரக்டாவே அது உடம்புல எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண விட்டுருக்காங்க. லைக் சன்லைட், காஸ்மிக் ரேஸ், ரேடியேஷன், இது எல்லாமே. ஸ்பேஸ்ல காத்தும் இல்ல, பிரஷரும் இல்ல. பட் 10 days கழிச்சு இந்த டார்டிகிரேட மறுபடியும் எர்த்துக்கு கொண்டு வந்தப்போ அகைன் இது நார்மலாவே வாழ ஆரம்பிச்சிருக்கு. -272 டிகிரி ஃப்ரீசிங்லயும் இது சர்வை பண்ணுது. 150 டிகிரி செல்சியஸ் ஹீட்லயுமே இது சர்வை பண்ணுது. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனே ஆனாலும் இதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தான் சொல்றாங்க சயின்டிஸ்ட். ஸோ எப்படி இந்த டார்டிகிரேட் தன்னை இவ்வளோ ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணிதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டேஞ்சர்ஸ்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் தன்னோட உடம்புல இருக்க தண்ணியை ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணிடும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு வகையான சுகரை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட உடம்புல இருக்க செல்ஸை ஒரு கிளாஸ் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. லாஸ்டா பாத்தீங்கன்னா இது தன்னோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு பலூன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுது. இதோட பேர் பாத்தீங்கன்னா டூன் ஸ்டேட். இந்த டூன் ஸ்டேட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பிரீத்திங் இருக்காது, ஹார்ட் பீட் இருக்காது, மெட்டபாலிசம் 0, ஒரு டெட் எண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதான் இல்ல, கொஞ்சமா அதுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், கோமால இருந்தவன் எந்திரிச்சு உட்காந்த மாதிரி அகைன் நார்மலாவே ஆகிடும். இந்த டூன் ஸ்டேட்ல 30 வருஷம் வரைக்கும் கூட இருக்குமா. 2019 இஸ்ரேல் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூன்ல கிராஷ் ஆனதால அதுல இருந்து ஆயிரக்கணக்கான டார்டிகிரேட் அங்க செதறி போயிருக்கு. சோ சயின்டிஸ்ட்லாம் என்ன நம்புறாங்கன்னா, அந்த டார்டிகிரேட் மூன்ல டூன் ஸ்டேட்ல இருக்கலாம்னு. மேபி யாராச்சும் தண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.